ஸோ வெல்கம் பேக் டு தினேஷ் வீட் நைன் சேனல். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம அப்கமிங் வரப்போ சில அப்டேட்ஸ் அண்ட் நியூஸாக பார்க்க போகிறோம். நம்ம என்ன புதுசாக போடுறீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நான் செகண்ட் சேனலில் இந்த வீடியோ வர வேண்டியிருக்கு. செகண்ட் சேனல் பற்றி தான் கொஞ்சம் அந்த ஃபோன் பற்றி தான் வந்து ஒரு ஃபோன் என்னோடய இன்னொரு ஃபோனில் வச்சுருக்கேன், என்னோடய சிஸ்டர் ஃபோனில் வச்சுருக்கேன். அதுக்கு நான் வந்து அது வந்து என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சதுனால அதில் நான் போட முடியாது செகண்ட் சேனல் வீடியோ. ஸோ இல்லை, இந்த வீடியோ பற்றி செகண்ட் சேனலில் வர வேண்டியது. நான் இந்த சேனல் எதுக்காக போடுறேன் அப்படின்னா என் செகண்ட் சேனலில் இருக்கிற ஃபோன் பேர் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்சம் இந்த ஃபோனில் போட வேண்டியதாக, இந்த சேனல் வந்து வர வேண்டியதாக போச்சு. அப்புறம் தான் நம்ம வந்து 100 வியூஸ் ரீச் பண்ணிட்டு அதை மாதிரி 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுவோம். ஸோ கீழே சீக்கிரத்தில் ரீச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு பார்த்துருங்க. அப்போ தான் நமக்கு வேறு என்ன அப்டேட்ஸ் நம்ம அப்டேட்ஸ்க்குள்ளே போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு பேர் நமக்கு வந்து நெக்ஸ்ட் டாப் பேமெண்ட் ஃபோர்டின் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. 14 வந்து ஒரு டக்கு பெட் நமக்கு வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. டக்கு பெட், அந்த பெட்டு தான் நமக்கு வந்து அடுத்த டாப் பெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பெட் நமக்கு வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். வந்துருச்சு கேஸ், நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்களே. ஸோ இந்த பெட்டு தான் ஒரு அமௌண்ட்டில் பார்த்துடலாம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோட ஸ்கிரீன் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோ செக் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல்லாக போடுறோம். ஸோ இதுக்காகவே நீங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணலாம். நமக்கு வந்து இன்றைக்கி புதுசாக கொண்டு கேட்கறதுக்கு விஷயங்கள் வந்து நம்ம சேனல் வந்து காட்ட போகிறோம். ஸோ ஸ்கில் வந்து இப்போ நான் க்ரௌச் பண்ணிட்டே போனால் தருவாங்க. நமக்கு நெக்ஸ்ட்டு டாப் பிண்ட் அதை அப்டேட் பண்ண போகிறாங்க. அப்புறம் வந்து இப்போ நமக்கு இன்றைக்கி ஒரு புது அப்டேட், ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இதில் வந்து எனக்கு வந்து ஒரு ஈவெண்ட் வந்து கொண்டாந்துருக்காங்க. அது என்ன ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஈவெண்ட் கொண்டுருக்காங்க. அந்த ஈவெண்ட் எப்படி ஸ்பின் பண்ணுறது, அதுக்கு ஏதாவது ட்ரிக் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ட்ரிக் சொல்கிறேன். அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே எனக்கு போக மாட்டேங்குது, என்னென்னு தெரியல, பக்குன்னு நினைக்கிறேன். சரி சொல்லுங்க. ஆனால் அந்த ஈவெண்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னா, ஈவெண்ட்டுக்கு போனேன் ஃபஸ்ட்டு ஸ்பின்னுக்கு வந்து 20 பேமெண்ட் கேட்குறாங்க, பேசிக் ஸ்பின்னுக்கு. அப்புறம் வந்து நமக்கு வந்து இந்த ஸ்பின், அப்புறம் அந்த அது பேர் என்னது, அந்த 10+1 ஸ்பின்னுக்கு வந்து நமக்கு 200 டைமண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கொடுத்தா தான் நம்ம வந்து ஸ்பின் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு 20 டைமண்ட்ஸ் இது 2 தடவை ஸ்பின் பண்ணிடுங்க. ஸ்பின் ஆன போகிற ஒரு ரேங்கட் மேட்சோ கிளாஸ் கோட் மேட்சோ ஏதோ ஒரு மேட்ச்சில் போய் ஒரு 2 மேட்ச் விளாண்டுட்டு வந்துடுங்க. வந்துட்டு மறுபடியும் 20 ஸ்பின் பண்ணிட்டு அடுத்து 10+1 ஸ்பின் பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் போய் மேட்ச் விளாண்டு மறுபடியும் 20 ஸ்பின் பண்ணிட்டு 10+ ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 லெஜெண்டரி வருது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அப்டேட்ஸ் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு தான் சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணுறேன். பாய் கேஸ்.